பிரயோஜனாய வைகுண்ட ஏகாதசியின் சிறப்பு. ஆன்மீக பெரியோர்களுக்கும் இனிய செல்ல குழந்தைகளுக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அருள் கிடைக்கத்தக்கதாக உங்கள் அனைவரையும் இந்த திகட்டா ஆன்மீகம் வாயிலாக மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் திருவுளப்படி வைகுண்ட ஏகாதசி பற்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். ஏகாதசி என்பது பகவான் ஸ்ரீ நாராயணருக்கு உகந்ததாகும். திருவோணம் மற்றும் வைகுண்ட ஏகாதசி இரண்டும் வெகு சிறப்பாக வைணவ கோயில்களில் கடைபிடிக்கப்படுகின்றன. இதில் ஏகாதசி என்பது திதியின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. மொத்தம் 15 திதிகள் உள்ளன. அதில் ஏகாதசி என்பது 11ஆம் நாள் வருவதாகும். இதில் ஏகாதசிக்கு மட்டும் ஏன் இந்த சிறப்பு? 15 நாட்களுக்கு ஒரு முறை என்றால் மாதம் 2 முறை, அதாவது வருடத்திற்கு 24 முறை வர வேண்டும் என்ற கணிதமும் நமக்கு தோன்றுகிறது. எல்லா ஏகாதசியும் சிறப்பானவையா அல்லது மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிறை ஏகாதசி மட்டும் சிறப்பா என்ற கேள்வி வரலாம். 24 ஏகாதசிகளும் சிறப்பானவைதான், அதில் பேதமில்லை. இருந்தாலும் அதில் கூடுதல் சிறப்பு வைகுண்ட ஏகாதசி என்பதாகும். இப்படி சிறப்பு பெற்ற வைகுண்ட ஏகாதசி பற்றி அடியேன் கூற முயற்சி செய்திருக்கிறேன். பகவான் திருவுளம் கொண்டு அதை நல்ல முறையில் நடத்தி கொடுக்கும்படி வேண்டுகொள்கிறேன். முன்னொரு காலத்தில் முரண் என்னும் அரக்கன் வசித்து வந்தான். தன்னுடைய அரக்க குணத்தினால் எல்லோரையும் துன்புறுத்தி வந்தான். ஒரு கட்டத்தில் அவனது கொடுமை தாங்காமல் அனைவரும் பகவான் மகாவிஷ்ணுவிடம் முறையிடுகின்றனர். அவர்களை கண்டிப்பாக காப்பேன் என்று உறுதி கூறிய பகவான் முரண் என்ற அரக்கனுடன் போர் புரிகிறார். அதில் முரண் தோற்றோடுகிறான். அதன் பின்னர் நாராயணன் தனது பாம்பு படுக்கையில் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார். அவர் ஓய்வெடுப்பதை அறிந்த முரண் என்னும் அந்த அரக்கன் மீண்டும் வந்து ஒரு பெரிய வாளால் அவரை வெட்ட முயற்சிக்கிறான். அப்போது ஸ்ரீ விஷ்ணுவின் உடலிலிருந்து ஒரு சக்தி வெளிப்பட்டு பெண் உருக்கொண்டு முரணுடன் போர் புரிந்து அவனை கொன்று விடுகிறது. அப்போது விழித்தெழுந்த எம்பெருமானார் பகவான் ஸ்ரீ நாராயணர் அந்த பெண் உருவத்தை ஆசி தந்து வாழ்த்தி அவளுக்கு ஏகாதசி என்று பெயரிடுகிறார். மேலும் அரக்கனை அழித்த இந்த நாள் ஏகாதசி என்று உன் பெயரை கொண்டு அழைக்கப்படும் என்கிறார். இன்றைய தினம் பகவான் வாசம் செய்யும் வைகுண்டத்தின் கதவு எப்பொழுதும் திறந்திருக்கும். அனைவரும் இந்த நாளில் எளிதாக பகவானை வந்து அடையலாம் என்று அருள் புரிகிறார். இது மட்டுமா? மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசி மட்டுமல்ல, ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய 2 ஏகாதசியும், அதாவது தேய்பிறை மற்றும் வளர்பிறையில் என்று 2 ஏகாதசி விரதங்கள் வருகின்றன. அந்த விரதங்களும் இருந்தால் எல்லா நற்பலன்களும் நாம் கேட்காமலே நம்மை வந்து அடையும் என்கிறார்கள். அந்த ஒவ்வொரு ஏகாதசியின் நாளில் நாம் விரதம் கடைபிடிக்க என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை எனது அடுத்த வீடியோவில் கூறுகிறேன். இப்பொழுது அந்த ஏகாதசி விரதத்தை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்பதை சுருக்கமாக நாம் அறிந்து கொள்ளலாம். ஏகாதசி விரத முறை. ஏகாதசி விரதத்தினை முதல் நாளான 10ஆம் நாள், அதாவது தசமி திதியில் ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கொண்டு விரதம் துவங்க வேண்டும் என்கிறார்கள். மறுநாள் பூஜைக்கு மற்றும் பகவானுக்கு நைவேத்தியமாக சமர்ப்பிப்பதற்காக துளசி இலையை முதல் நாளன்றே, அதாவது தசமி அன்றே பறித்து கொள்ள வேண்டும். ஏகாதசி அன்று எந்த காரணம் கொண்டு துளசி இலையை பறித்தல் கூடாது என்கிறார்கள். அதுபோலவே ஏகாதசி அன்று உணவு எடுத்தல் கூடாது. வெறும் குளிர்ந்த நீர் மட்டும் உடல் நலம் கருதி அருந்தி கொள்ளலாம். அதுவும் நாராயண மந்திரம் கூறியவாறே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறார்கள். ஏகாதசி அன்று விரதம் இருப்பவர்கள் இறைவனுடைய பெருமையை குறிக்கும் சம்பவங்களை கூறுவது, பிறர் சொல்ல கேட்பது, பெருமானின் பாடல்களை இசைத்து பாடுவது, இசைத்து கேட்பது என்று விரதம் இருத்தல் வேண்டும். அப்பொழுது புலால் உணவினை தவிர்க்க வேண்டும், பொய் கூறக்கூடாது என்கிறார்கள். பின்னர் அடுத்த நாளான துவாதசி திரியன்று அதிகாலையில் நீராடி சூரிய உதயத்தில் சிறு தீர்த்தம் எடுத்துக்கொண்டு உபவாசம் முடித்தல் வேண்டும் என்கிறார்கள். இந்த உபவாசத்தின் பயனை, அதாவது ஏகாதசி விரத பலனை பற்றி அறிய நாம் அம்பரீச மன்னன் கதையினையும் தெரிந்து கொள்ளலாம். அது சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், அதிலும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் எம்பெருமான் அரங்கன் பள்ளி கொண்டவாறு தரிசனம் தரும் திருவரங்கம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கம் திருத்தலத்திலே
பகற்பத்து மற்றும் இராப்பத்து என்ற நியதியில் பகவானை கொண்டாடுகிறார்கள். அதன் விவரம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால், ஆழ்வார்களில் ஒருவரான நம்மாழ்வார் எல்லா இடங்களுக்கும் சென்று பகவானின் பாடல்களை பாடி பரவசம் அடைந்து வருகிறார். இறைவனிடம் ஒரு நாள், ஐயா, எல்லோரும் உங்களுடைய பாடல்களை கேட்டு மகிழ்கிறார்கள், அதாவது தங்கள் பெருமையை கேட்டு இன்புறுகிறார்கள், தாங்களும் ஒரு முறை இந்த பாடல்களை கேட்டால் நாங்கள் மகிழ்வோம் என்கிறார். அதற்கு எம்பெருமானார், தாங்களே ஒரு நாளை குறித்து விட்டால் யாம் வந்து கேட்போம் என்று அருள்கிறார். நம்மாழ்வார் உடனே ஏகாதசிக்கு முதல் 10வது நாட்கள், அதாவது பிரதமையிலிருந்து தசமி வரையில் ஒவ்வொரு நாளும் 200 பாடல்களாக 10 தினங்களில் 2000 பாடல்களை பாட இறைவன் அதை செவியுற்று மகிழ்ச்சி அடைகிறார். இதை கண்ட திருமங்கையாழ்வார் பொறாமை கொள்கிறார். நாம் இசைக்க வேண்டாமா, பகவான் கேட்க வேண்டாமா என்று பொறாமை கொள்கிறார். அவரும் இறைவனிடம் முறையிடுகிறார். தன்னுடைய பாடல்கள் 200 பாடல்கள் வீதமாக 2000 பாடல்களை அடுத்த 10 நாட்களில், அதாவது ஏகாதசிக்கு பின்னர் வரும் 10 நாட்களில் பாடுகிறேன் என்கிறார். அதையும் இறைவன் மிக மகிழ்ச்சியோடு கேட்டு மகிழ்கிறார். இதைத்தான் நம்மாழ்வார் பாடிய 10 நாட்கள் பாடல்களை பகற்பத்து என்றும், திருமங்கை ஆழ்வார் பாடுவதை இராப்பத்து என்றும் கூறுகிறார்கள். ஏறக்குறைய இந்த சம்பிரதாயமானது 1000 ஆண்டுகளாக ஸ்ரீரங்கம் திருத்தலத்திலே நடைபெறுவதாக கூறுகிறார்கள். இந்த ஏகாதசியை பற்றி தெரிந்து கொள்வோரும், பிறருக்கு கூறுவோரும், பிறர் கூற கேட்போரும் இறைவனின் அணுக்க தொண்டர்களாக மாறி மறுபிறப்பில்லாத பெரும்பேறு அடைகிறார்கள் என்றும், அவர்கள் நித்திய வைகுண்டவாசிகளாக மாறிவிடுகிறார்கள் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. எனவே நாமும் இந்த ஏகாதசியை தெரிந்து கொண்டு பிறருக்கு கூறி பிறரையும் மகிழ்வு செய்வோம், நாமும் மகிழ்வடைவோம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.